இந்திய பதிவு சட்டம் 1908 என்பது பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்து இந்திய அரசு ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டமாகும். இந்த பதிவு சட்டத்தில்தான் பத்திரங்களை பதிவு செய்வதை பற்றிய சட்ட விவரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த பதிவு சட்டத்தின் பிரிவு 17 உட்பிரிவு 1 படி சில பத்திரங்களை கட்டாயம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவ்வாறு கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி உள்ள பத்திரங்களை பதிவு செய்யாமல் விட்டுவிட்டால் அவைகள் சட்டப்படி செல்லாது. அந்த பத்திரங்களை கொண்டு உரிமை கோர முடியாது. கோர்ட்டில் அந்த பத்திரங்களை ஒரு சாட்சியமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். முதலாவது, அசையா சொத்தின் தான பத்திரம் எழுதி கொடுத்தால் அதை கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அசையா சொத்தில் உள்ள சொத்துரிமையை மாற்றி கொடுத்தாலும் விற்பனை செய்தாலும் அந்த பத்திரங்களை கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அசையா சொத்தில் உள்ள உரிமையை விட்டு கொடுப்பதற்காக பணம் பெற்றுக்கொண்டால் அந்த பத்திரங்களை கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த பத்திரத்துக்கு விடுதலை பத்திரம் என்று பெயர். நான்காவது, வருட குத்தகை பத்திரங்கள் கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். வருட குத்தகை என்பது ஒரு வருடம் அல்லது அதற்கு மேல் உள்ள காலத்துக்கு குத்தகை ஒப்பந்தம் செய்து கொள்வது. நகரங்களில் உள்ள வீடு வாடகைகள் பொதுவாக மாத வாடகையாக 11 மாதங்களுக்கே செய்து கொள்ளப்படும். எனவே வீட்டு வாடகை பத்திரங்கள் பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஐந்தாவது, அசையா சொத்துக்களை பொறுத்து பெறப்பட்ட கோர்ட்டு டிகிரிகள், கோர்ட்டு உத்தரவுகள், அவார்டுகள் இவைகளை அல்லது அந்த டிகிரியை வேறு ஒருவருக்கு மாற்றி கொடுக்கும் அசைன்மெண்ட் பத்திரங்களை கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆறாவது, அடுக்குமாடி கட்டிடங்களை தனி பிளாட்டுகளாக கட்டி கொடுக்க செய்து கொள்ளும் ஒப்பந்தங்களை கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆறாவது, அடுக்குமாடி கட்டிடங்களை தனி பிளாட்டுகளாக கட்டி கொடுக்க செய்து கொள்ளும் ஒப்பந்தங்களை கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ள வேண்டும்.